கஞ்சா சாராயம் உள்ளிட்ட போதை பொருட்களை தடை செய். போதை பொருட்களை தடை செய். டாஸ்மாகால் வரும் வருமானம் தமிழர்களுக்கு அவமானம். இளம் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் பெருகி போச்சு பெருகி போச்சு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு கெட்டு போச்சு. தடுக்க நினைக்கும் காவல்துறையும் வேடிக்கை மட்டும் பார்க்குது. எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் கூலிப்படையால் கொள்ளுறா. தமிழ்நாட்டில் வீதிகளில் ஓட விட்டு வெட்டுறா. மக்கள் ஆட்சி நடப்பதாக மக்கள் ஆட்சி நடப்பதாக பொய்யை மட்டும் சொல்லுது. விக்கு கழிந்து போச்சுன்னா மானம் கெட்டு போகுது. விண்ணை முட்டும் விலைவாசி விண்ணை முட்டும் விலைவாசி ஏழைகளின் கழுத்தை அறுக்கும் மின் கட்டண உயர்வு. திரும்ப பெரு திரும்ப பெரு மின் கட்டண உயர்வை திரும்ப பெரு திரும்ப பெரு. கொள்ளை போகும் கனிம வளங்கள் கொள்ளை போகும் கனிம வளங்கள் தடுத்து நினைக்காத திராவிட அரசு பள்ளிக்கூடத்தில் வெட்டுறா. கோயில்களில் வெட்டுறா. கோர்ட்டிலும் வெட்டுறா. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற இரும்பு கரம் எங்கே போச்சு? இரும்பு கரம் எங்கே போச்சு? காயலாங்கடை பேரிச்சம்பழம் காயலாங்கடை பேரிச்சம்பழம் கரையாக மாறி போச்சு. பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு. சட்டம் ஒழுங்கை காப்பாற்றாத சட்டம் ஒழுங்கை காப்பாற்றாத சட்டம் ஒழுங்கை காப்பாற்றாத சட்டம் ஒழுங்கை காப்பாற்றாத திராவிட மாடல் அரசே திராவிட மாடல் அரசே ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே உடனடியாக பதவி விலகு. உடனடியாக பதவி விலகு. அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். சீமான் தம்பிகள் அஞ்ச மாட்டோம். சீமான் தம்பிகள் அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். பிரபாகரனின் பிள்ளைகள் அஞ்ச மாட்டோம். மதுரை மாவட்ட செயலாளர் நடுரோட்ல வச்சுக்கிட்டு கொண்டிருக்காங்க. என்ன பண்றீங்க? அப்ப காவல்துறை என்ன பண்ணுது? உங்கள் கையில் உள்ள காவல்துறை என்ன நிலையில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் யோசிக்கணும். இப்படிப்பட்ட நிலை நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சாக்கடிக்குது சோழாசி பாட்டு பாடிட்டு ரோட்ல இறங்கி போராடுறீங்க. இன்னைக்கு மின்சார கட்டணம் ஒரு முன்னாடியே சொல்றோம். நீங்கள் முன்னாடியே யோசிக்கிறோம். இந்த தட்டி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் பற்றி இந்த நினைவுல கேட்கிறோம். ஒரே வார்த்தை தான், இன்றைக்கு நீங்க கடைக்கு போடுங்க. அறிந்தது. இங்கு படிக்கும் பிள்ளைகள் கூட தமிழக காவல்துறையில் சேர்ந்து பணிபுரிய மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காவல்துறையின் நிலைப்பாடு நமக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. காவல்துறையின் கையில் கஞ்சா விற்பனை செய்யும் அளவிற்கு இங்கு தமிழக அரசின் நிலைப்பாடு இருக்கிறது. காரணம் மதுவின் போதையில் சிக்கி இன்றைய இளைஞர்கள் வீழ்ந்து கிடக்கும் நிலையில் அதனும் மேலான மதுவை அதிலும் மேலான போதையை தேடுவதற்காக கஞ்சா சரளமாக விற்கப்படுகிறது. தமிழகம் முழுவதிலுமே கஞ்சாவின் விற்பனை மிகவும் சர்வசாதாரணமாயிருச்சு. இனியும் அதை தாண்டி வேற போதைப் பொருட்கள் இன்ஜெக்ஷன் போன்ற மிகவும் கொடிய நிலையில் தமிழக இளைஞர்கள் படித்த பிள்ளைகளின் கையில் மது பாட்டிலும் கஞ்சா பாக்கெட்டுகளும் இருக்கிறது. இது மிகவும் வேதனையும் வருத்தமும் தருகிறது. ஐயா மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கையில் எம்எல்ஏ பதவியையும் அமைச்சர் பதவியையும் முதலமைச்சர் துணை முதல்வர் என்று கொடுக்கும் நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளின் கையில் கஞ்சா பொட்டலங்களையும் மது பாட்டில்களையும் கொடுப்பது மிகவும் வேதனையும் வருத்தமும் அளிக்கிறது. அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை சீரழிக்கும் இந்த மது போதைகளை முழுவதுமாக
அழித்தொழிக்க வேண்டிய கடமையை தமிழக அரசு தொடர்ச்சியாக செய்ய மறுத்தால் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியான ஆர்ப்பாட்ட போராட்டங்களை எடுக்கும். பள்ளி குழந்தைகள் சாலையில் நடந்து செல்லும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நாம் தமிழர் கட்சி போராடிட்டு இருக்கு. உங்களை போல நாங்க நிமிஷத்துக்கெல்லாம் நடிக்க தெரியாதீங்கயா. எதிர்கட்சியா இருக்கும்போது மின்சார ஷாக்கு அந்த மின்வலையை கேட்டோடனே எனக்கு மின்சார ஷாக் ஆயிடுச்சுன்னு ஐயா சொன்னாங்க. உங்க நடிப்பை பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குது. கேவலம் பட்டும் கேவலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய சொந்த வீடு திரும்பும் வரை தாய்மார்கள் எவ்வளவு பயத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த தாய்மார்களுக்கு தெரியும். ரோட்ல வந்துட்டு எல்லாம் குடிச்சுக்கிட்டு நடமாடிக்கிட்டு பள்ளிக்கூடம் பக்கத்திலேயே மதுக்கடையை திறந்து வச்சிருக்கீங்க. அருமையான திராவிட மாடல். அதே போல மின் கட்டண உயர்வு கர்நாடகால இலவசமான மின் கட்டணம் நம்ம தமிழ்நாடு பெற்றுக்கொண்டு எங்களுக்கே நீங்க இவ்வளவு மின் கட்டணத்தை உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே, பரவாயில்ல, ரொம்ப அருமையா செஞ்சுருக்கீங்க, இதுக்கும் உங்களுக்கு நன்றி. அதே போல 1000 ரூபாய் பெண்களுக்கு நல்ல ஒரு கலைஞர் காப்பீட்டு திட்டம் பயங்கரமா சொல்வது போல. ஏனென்றால் ஒரு பக்கம் காவிரியில தண்ணி தெரியல, இன்னொரு பக்கம் விவசாயி போராடிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓட ஓட வெட்டிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தோம்னா கட்சியில நாங்க போராடிட்டே இருக்கிறோம். இந்த திராவிட மாடல் ஆட்சி என்னதான் செய்யணும் கேட்டா ஒண்ணும் இல்ல. ஆட்சிக்கு வராத பொழுது நாங்கள் வந்தால் மின்கட்டம் உயருது அப்படின்னு சொல்றேன். ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நாங்க உயர்த்திட்டு தான் நாம் பாப்போடு நின்றுகிட்டு இருக்க. உன்னோட நிலைப்பாடு என்ன? இங்க கேள்வி கேட்கும் மக்களை அடக்குமுறைக்கு ஒடுக்கும் முறைக்கும் தான் நீங்க வச்சிட்டு இருக்கீங்களே தவிர நீங்க செய்கின்ற வேலையை சரியாக செய்யவில்லை என்பதுதான். கஞ்சா போதை பொருள் அங்கு தலைவிரித்து ஆடுகிறது. இந்த சட்டம் கள்ளச்சாராயம் இதெல்லாம் சீர்கட்டு தமிழர் மிகவும் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் திராவிட மாடல் அரசு பார்த்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர இதை சரி செய்யும் வகையில் அவர்கள் இல்லை. அவர்களை உங்கள் கட்சி நிறைவேற்றம் செய்திருச்சா? கச்சத்தீவு பிரச்சனையில் உங்கள் கட்சி தீர்வு கண்டுச்சா? முல்லை பெரியாற்று பிரச்சனையில் உங்கள் கட்சி தீர்வு கண்டுச்சா? மீனவர்களுடைய பிரச்சனையில் உங்கள் கட்சி தீர்வு கண்டுச்சா? அப்படிங்கிற அத்தனை கேள்விகளையும் நாம் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இந்த சிக்கல்களை எல்லாம் உருவாக்கியது யார் அப்படின்னா இந்த ரெண்டே கட்சி தான். இந்த ரெண்டு கட்சி ஆண்ட பொழுதுதான் முல்லை பெரியாறு அணையில் நீர் விட தண்ணி தர மறுத்தது. கேரள அரசு தண்ணீர் தர மறுத்தது. இங்கு இருக்கக்கூடிய கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததுடைய விளைவுதான் 850க்கும் மேற்பட்ட மீனவர்களுடைய படுகொலை. இந்த காவிரி சிக்கல் வரும்போதெல்லாம் அங்குள்ள தமிழர்கள் அடித்து உழைக்கப்படுவார்கள் அல்லது அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படும். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய கன்னட மக்களுடைய பாதுகாப்பை தமிழர்கள் நாம் தான் உறுதி செய்தோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய